சோ அவ போனாதானே உனக்கு மரணம், அப்படித்தானே? அப்ப நான் அவளை போக வச்சிடுறேன். என்ன 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 பாக்குற? என்ன பாக்குற? என்ன பாக்குற? உன்னை எனக்கு பிடிக்கலடா, சுத்தமா பிடிக்கலடா. உன்னை எப்படா பிடிக்கும்? அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஆனந்த ஆனந்துன்னு உன்னை தலைய தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களேடா. எனக்கு எப்படா பிடிக்கும்? அவரு எனக்கு எப்படா மரியாதை கிடைக்கும்? அப்பதான் அப்படின்னா அம்மா ஒண்ணு ரெண்டு அந்த தாங்க தாக்குறாங்க. அவங்க உன்னை பேத்தாங்களா என்ன பேத்தாங்களா? என்ன பேத்தாங்க? அப்புறம் ஏன்டா என்ன விட அவங்களுக்கு அந்த அளவுக்கு பிரியம்? கூடாதுடா, அப்படி இருக்க கூடாதுடா. நீ இருக்கவே கூடாது. இனி இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா இருக்க முடியாதுடா. என்னால பொறுமையா இருக்க முடியாதுடா. உன்னை லவ் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்களா? உடனே நீ கோவிச்சுட்டு போயிடுவியா? அப்புறம் நீ போனதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுமா? மொத்த குடும்பம் ஓடி வந்து உன் காலில் விழுகாத குறையா உன்னை இங்க கூட்டிட்டு வருவாங்க. நீ வந்த உடனே அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுமா? என்ன கொடுமடா இது. அப்ப நான் ஒருத்தன் இருக்கிறதே இங்க யாருக்கும் தெரியலையா? நீ இருந்தாதானே? நான் இருக்கிறது இந்த வீட்டுல மத்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கானே தெரியலடா. இதே ரேஞ்சில போயிட்டு இருந்தா என் பொழப்பு மோசமாயிடுந்தா. ஏற்கனவே உன்னை தீர்த்துக்கிட்ட ஒரு முறை ட்ரை பண்ண, நீ தப்பிச்சிட்ட. இந்த முறை மிஸ் ஆகாதடா. என்ன செய்ய போறேன்னு கேக்குறியா? அது நடக்கும்போது நீயே தெரிஞ்சுக்கோடா. மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. எனக்கு வேற வழி தெரியலடா. நீ செத்தாதான் இந்த வீட்டுல எனக்கு மரியாதை கிடைக்கணும் இருந்தா அதை நான் செஞ்சுதானே ஆகணும். செய்யறேன்டா, செய்வேன், கண்டிப்பா செய்வேன். செய்வேன்டா, செய்வேன் 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 செய்வேன். உங்க அப்பாக்கு என்னாச்சு? நான் பாட்டுக்கு ஏதோ குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அவர் ஏதோ அடுத்தவங்களை பேசுற மாதிரி என்ன ஜாடு காமிச்சு பேசுறாரு. அப்படியே ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட நேரடியா சொல்ல வேண்டியதானே? அது என்ன மறைமுகமாலாம் பேசுறது? நான் உள்ள வந்து நித்தி சொன்ன உத்ரா, எங்க அப்பா ஏன் இப்படி பேசினாருன்னு சத்தியமா தெரியல. அந்த மாதிரி எப்பவும் பேச மாட்டார் உத்ரா. அவரு அநேகமா அந்த ஜோசியர் சொன்னதை வச்சுதான் அப்படி பேசிருப்பாரு நினைக்கிறேன் உத்ரா. ஜோசியரா? ஜோசியர் சொன்ன மாதிரி நாம என்ன காதலிச்சிட்டு இருக்கோமா? இல்ல கல்யாணம் தான் பண்ண போறோமா? அவர் சொல்ற மாதிரிலாம் செய்யறதுக்கு நானே என்ன பண்றது எங்க போறதுன்னு தெரியாம இருக்கேன். ஏதோ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில இருக்கேன். ஒவ்வொரு நாளும் நைட்டு படுத்தா தூக்கமே வருதில்ல. எங்க அம்மா, அண்ணன்,
அண்ணி யார பத்தியும் ஒரு தகவலுமே கிடைக்கல. என் சின்ன அண்ணன் வேற பாவம் என்ன காணும் தேடிக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு போன் பண்ணியாவது அட்லீஸ்ட் நான் இந்த அட்ரஸ்ல சேஃபா இருக்கேன்னு சொல்லிடலாம்னு நினைச்சேன். பட் இப்ப அதுவும் வேண்டாம்னு தோணுச்சு. அதனாலதான் அதையும் விட்டுட்டேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான் உத்ரா. நீங்க சேஃபா தானே இருக்கீங்க. நீங்க சேஃபா இருக்கீங்கன்னு தெரிஞ்சா அவங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்கல்ல. அது எப்படி அவங்க நிம்மதியா இருப்பாங்க? நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சா அவர் எப்படி என்ன இங்க இருக்க விடுவாரு? உடனே உன் அட்ரஸ கூட நான் வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்ல மாட்டாரா? நான் வரமாட்டேன்னு அவர்கிட்ட சொல்ல முடியுமா? இல்ல நான் வரது அன்னைக்கு பிடிக்கலன்னு தான் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நீங்க சொல்றது கூட சரிதான். அப்புறம் அவங்களுக்கு தேவையில்லாம பிரச்சனை தான் வரும். இத்தனை குழப்பத்துக்கு நடுவுல என்னால எப்படிங்க நிம்மதியா தூங்க முடியும் சொல்லுங்க? ஏதோ உங்க வீட்டு குழந்தைங்க என்கிட்ட ஜாலியா பேசி பழகுறாங்கன்றதுதான் என் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. எனவே நீங்களும் எனக்கு திருவிழா முடிஞ்சதை ஹெல்ப் பண்றதா சொல்லிருக்கீங்க. அந்த ஒரு தைரியத்துல மட்டும் தாங்க நான் இங்க இருக்கேன். இதுக்கு நடுவுல உங்க அப்பா இப்படி எல்லாம் பேசினாருன்னா நான் எப்படிங்க தாங்கிப்பேன்? நான் வேணும்னா வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்ததா சரியாகும்னு சொன்னீங்க. அதனால தானே நான் வந்தேன். இப்ப நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. அப்புறம் என்ன, விடுங்க. நாளைக்கே நான் இந்த வீட்டை விட்டு புறப்படுறேன். என் பிரச்சனையை நானே சமாளிச்சுக்கிறேன். உத்ரா, உங்க நிலைமை எனக்கு புரியுதுங்க. எங்க அப்பா அப்படி பேசுவார் நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஏங்க, அதுக்காக நீங்க வீட்டு விட்டு தனியா போய் உங்க அம்மாவை அண்ணி எங்க போய் தேடுவீங்க? ஏங்க, நான் தான் உங்க கூட வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்னல. அதுக்குள்ள நீங்க அவசரப்படாதீங்க. வேணாங்க, ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. திருவிழா முடிஞ்சோன்னு நம்ம கண்டிப்பா போயிடலாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உத்ரா, இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன பத்தியோ உங்களை பத்தியோ யாருக்குமே தெரியாது. நாம அதை தெரியப்படுத்தல. அதனால அவங்கள ஒரு முடிவு பண்ணிட்டு இப்படி பேசிட்டு இருக்காங்க. நம்ம என்ன காதலிக்கிறோமா இல்ல கல்யாணம் பண்ணிக்க போறோமான்னு கேட்டீங்களே, அது இல்லதான், உண்மைதாங்க. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால அவங்க அந்த ஆங்கிள் பேசிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் விடுங்க. இனிமே அவங்க யாரும் எதுவும் பேசாம நான் பாத்துக்கிறேன். மற்றபடி நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே திருவிழா முடிஞ்சதும் உங்க அம்மா அண்ணி தேடுறதுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன். தயவு செஞ்சு தைரியமா இருங்களேன். சாப்பிட்டீங்களா? சரி வாங்க சாப்பிடலாம். இல்ல எனக்கு வேண்டாம். ஓ, சாப்பிடாம படுத்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? தீராது இல்ல? அப்புறம் என்ன, வா. என்ன திடீர்னு அப்படி பாக்குற? ஓ, வான்னு சொன்னேன்னு பாக்குறியா? இனிமே எல்லாம் அப்படிதான். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள மரியாதை எதிர்பார்க்க கூடாதுப்பா. சரி விடு. எனிவேஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னங்க, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஏன் இவ்வளவு நேரம்? அது ஒரு முக்கியமான வேலையை வெளில போயிருந்தேன். அது முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான். சரி இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். சின்ன பொண்ணு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ உட்காரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னங்க? அது அன்னைக்கு உங்க அப்பா என்கிட்ட சொன்னதுலேருந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம கோபி மூலமா ஒரு மளிகை கடை சேல்ஸ்க்கு வந்திருக்கு. கடையேவா? கடைனா பில்டிங்கா கிடையாது. மளிகை கடை நடத்திட்டு வந்தவர் வெளியூருக்கு குடிமாறி போறாரு. அதனால கடையை அப்படியே கொடுத்துட்டு போறேன்னு சொல்றாரு. சின்ன பொண்ணு, அது நல்ல பிசினஸ் ஏரியா. நாளைக்கே அமௌண்ட் கொடுத்தா கடை நமக்கு சொந்தமாயிடும். பணத்துக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கடைக்கு ஏகப்பட்ட கிராக்கி. இப்ப நம்ம அதை விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, வேற யாராவது தட்டிட்டு போயிடுவாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. என்னங்க,
எடுத்ததும் தடங்களா சொல்றேனேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏற்கனவே அந்த பிசினஸ் இந்த பிசினஸ்னு நிறைய சிக்கல் வந்திருக்கு. இப்பதான் ஏதோ சந்தோஷமா இருக்கும். திரும்பவும் எதுவும் பிரச்சனை வந்துடாதே. சின்ன பொண்ணு, இது வரைக்கும் நான் பண்ணதெல்லாம் வேற. ஆனா இதை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நல்லா ஓடிட்டு இருக்கிற கடை. நாம அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா நல்ல லாபம் கிடைக்கும். இத பாரு, அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன். ஆமாமா, மளிகை கடையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஓடக்கூடியதுதான். நம்ம பையனும் பெரியவன் ஆயிட்டானா அம்மாவை பாத்துக்க சொல்லிட்டு நானும் கடைக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்பா இருப்பேன்ல. ஆமாமா, நான் மார்க்கெட் போற நேரம் பார்த்து நீ கடையை பாத்துக்கலாம். ஏங்க, கடைக்கு என்னங்க பேர் வைக்கலாம்? அது இப்படி பண்ணா எப்படி? எப்படி? நம்ம பையனுக்கு என்ன பேர் முடிவு பண்றோமோ அதே பேரே கடைக்கு வச்சிடலாம். ஆட போ சின்ன பொண்ணு, நான் கடை எடுத்து நடத்துறதுக்கே காசு இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடானா அதுக்குள்ள கடைக்கு போர்டு மாட்டி ரிப்பன் வெட்ட கத்திரிக்கோல் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்ட. காசுக்கு என்ன பண்றது அத சொல்லு. ஏங்க, அது அப்பாவை தானங்க கேட்க முடியும். அப்பா வேற ஊர்ல இருந்து எப்ப வராருன்னு தெரியலையே. நாளைக்கே கொடுத்தாகணுமா? ஆமா சின்ன பொண்ணு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படியே. சரி விடுங்க, நான் காலையில சொல்லட்டுமா? சின்ன பொண்ணு, இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைக்கிற வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். அதனால பார்த்து பண்ணு. சரிங்க, நீங்க கவலை விடுங்க, நான் ரெடி பண்றேன். நீங்க வாங்க சாப்பிடலாம். வாங்க. வரேன். வாமா உக்காரு. பேர என்ன பண்றான்? அவன் தூங்கிட்டு இருக்காமா. ஓ, அம்மா. என்னம்மா? உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்மா. சொல்லுமா. இல்ல, நைட்டு அவரு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாருமா. என்ன விஷயமா சொன்னாரு? அவரு சொந்தமா தொழில் ஆரம்பிக்கலான்னு இருக்காருமா. நல்ல விஷயம் தானே. அதாம்மா, நல்லா ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு மளிகை கடை விலைக்கு வருதான். நல்லா ஓடுற கடையை ஏமா விக்கிறாங்க? அவரு வேற ஊருக்கு போறாராமா. அதான் கடையை அப்படியே கொடுத்துட்டு போலான்னு நினைக்கிறாராம். நம்ம கோபி இருக்காருல்லம்மா, அவரு மூலமா தான் அந்த கடை வருதான். அந்த கடைக்கு நீ நானும் போட்டி போடுறாங்களாமா. கோபிக்காக அந்த கடைக்காரரு வெயிட் பண்றேன்னு சொல்லிருக்காராம். இன்னைக்கே பணம் கொடுத்துட்டா அந்த கடை நமக்கே கிடைச்சிடுமாமா. அதான் பணத்துக்கு என்ன பண்றதுன்னு நைட்டெல்லாம் என்கிட்ட புலம்பிக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு இன்னைக்கே பணம் கொடுன்னா எப்படிமா? அப்பா வேற ஊர்ல இல்ல. அவர் இருந்தா கூட எங்கேயாவது ரெடி பண்ணிடுவாரு. அவர் இல்லாத நேரத்துல எப்படிமா ரெடி பண்றது? இல்லம்மா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நீங்க சரின்னு சொன்னா அதே செய்யலான்னு இருக்கேம்மா. என்னம்மா யோசனை? என்கிட்ட நகையெல்லாம் இருக்குல்லம்மா, அதையெல்லாம் வச்சு வைக்கலாமே, அது தப்பு இல்லையே. இப்ப வச்சுட்டு அப்பா வந்து திருப்பிட்டா போச்சு. அம்மா, ரொம்ப சந்தோஷமா. எங்க நீ நகையெல்லாம் வைக்க வேணான்னு சொல்லிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேம்மா. அது இல்லம்மா, ஒரு ஆம்பளை வருமானம் இல்லாம சும்மா வீட்லயே உட்காந்துட்டு இருந்தா அது எவ்வளவு கொடுமைன்னு தெரியுமாமா? சமீபத்துல கூட நம்ம வீட்டுல அதனால பெரிய பிரச்சனையாச்சே. அதனால கடை போட்டு நல்லபடியா போயிச்சாருன்னா நமக்கு சந்தோஷம் தானம்மா. அதுலயும் கோபி நல்ல பையன், ரொம்ப புத்திசாலி. அதனாலதான் நான் சரின்னு சொன்னேன். முதல்ல நகையெல்லாம் கொடுத்து அனுப்பு, அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன். அம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. மாப்பிள்ளை கிட்ட சொல்லு போ. என்னங்க, கிளம்பிட்டீங்களா? நான் நேத்திக்கே சொன்னேன் பணத்துக்கு ஏதாவது ரெடி பண்ணணும்னு. உங்ககிட்டயும் சொன்னேன், நீ எதுவும் சொல்லல. வீட்லயே இருந்தா பணத்தை ரெடி பண்ண முடியுமா? அதான் அது விஷயமா வெளில போறேன். கொஞ்சம் இருங்க. ஏய் சின்ன பொண்ணு, என்ன பண்ற? இருங்கன்னு சொல்றேன்ல. என்ன பண்ண போறாங்க? ஒன்னும் புரியலையே. ஏய் சின்ன பொண்ணு, என்ன இதெல்லாம்? இந்தாங்க,
இதெல்லாம் வச்சு பணத்துக்கு ரெடி பண்ணுங்க. ஏய் என்ன சின்ன பொண்ணு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு எதுக்கு இதெல்லாம்? ஐயோ அம்மாவே சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்க. அதுக்கு இல்ல. பரவாயில்ல மாப்ள, வாங்கிக்கோங்க. மாமா வேற ஊர்ல இல்லாத நேரம், நீங்க வேற அவசரம்னு சொன்னீங்களா? இதை விட்டா வேற வழி இல்ல. இப்ப இதை வச்சு பிரச்சனையை முடிங்க, அப்புறம் திருப்பிக்கிட்டா போச்சு. இல்ல அத்த, அதுக்காக நகையெல்லாம் போய் ஐயோ அம்மாவே சரின்னு சொல்லிட்டாங்களா, இதை பிடிங்க. இதை வச்சு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மாப்ள, முதல்ல கடைக்கு அட்வான்ஸ் மட்டும் கொடுங்க. திருப்பதிக்கு போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சிருவோம். போங்க போங்க மாப்ள. சரிங்க அத்த, வரேன். இருமா, நான் அவரை அனுப்பிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. குழந்தைய பாத்துக்குமா. செல்லக்குட்டி, முடிச்சுட்டியா நீ? கோபி, மா கோபி, என்னப்பா இது? கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். என்னம்மா, நான் தான் உங்களை அங்கேயே பார்த்துட்டேனே. அதான் காரை பக்கத்துல கொண்டு வந்து நிப்பாட்டினேன். ஸ்லோவா தானம்மா வந்தேன். ஏன்பா இவ்வளவு ஸ்பீடா வந்துட்டு ஸ்லோவா தான் வந்தேன்னு சொல்ற? அம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கம்மா, நீங்களே எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம்ப்பா. ஏன்பா வீட்டு பக்கமே வர மாட்டேங்க? எங்கம்மா, நான் தான் 1 மாசமா ஊர்லயே இல்லையே. 1 மாசமா ஊர்ல இல்லையா? பிசினஸ் விஷயமா வெளியூர் போக வேண்டியதா இருந்துச்சுமா. நேத்து நைட்டு தான் ஊர்ல இருந்து வந்தேன். ராஜதுரையும் உங்க எல்லாரையும் நேர்ல பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இங்க பார்த்தா எதுல நீங்க வந்துட்டு இருந்தீங்க. மாப்பிள்ளை ஏதோ ஓ மூலமாவோ இல்ல உன்னோட சேர்ந்து பிசினஸ் பண்ண போறேன்னு? ஆமாமா, பேசணும். ஆனா எதுவும் ஃபைனலைஸ் ஆகலமா. ஃபைனலைஸ் ஆகலையா? அப்போ மாப்பிள்ளை பொய் சொல்லி இருக்காரா? உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுக்க முடியாம போச்சு. இனிமேதான் பேசணும். சரி, ராஜதுரை வீட்டுல இருக்கானா? இல்லப்பா, வெளியே போயிருக்காரு. சரி, சின்ன பொண்ணுக்கு உடம்பு எப்படிமா இருக்கு? குழந்தை எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்கப்பா. என்ன, குழந்தை பிறந்ததுல இருந்து ஒரே பிரச்சனை. அப்ப குழந்தை பிறந்த நேரம் சரியில்லைன்னு சொல்றீங்களா? ஐயோ, அதெல்லாம் இல்லப்பா. பிறந்த நேரம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுல இருந்து தான் மாறி மாறி ஒரே பிரச்சனைப்பா. முதல்ல டாக்டர்மா குழந்தை பழிக்கிறதே கஷ்டம்னாங்க. ஐயோ. அப்புறம் குழந்தை ஏதோ மாறி போச்சுன்னு ஒரே கலாட்டா. அப்புறம் போலீஸ் விசாரணை அது இதுன்னு மாறி மாறி ஒரே பிரச்சனை தான்ப்பா. அம்மா, இவ்வளவு நடந்திருக்குமா? ஆனா ஒரு வார்த்தை கூட அவன் இதை பத்தி என்கிட்ட பேசலையே. சரி, எல்லாம் சரியாயிடுமா, நீங்க இதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சரிம்மா, வாங்க, நான் உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டு போறேன். வேணாம்ப்பா, பக்கத்துல இருக்கிற கடைக்கு தான் போறேன். நானே போய்க்கிறேன். சரிம்மா. அப்புறம் டைம் கிடைக்கும் போது வீட்டுக்கு கண்டிப்பா வாப்பா. நான் வரேம்மா. சரிப்பா, சரி, பார்த்து ராஜுவரை போ. வந்தாலும் தயவு செய்து எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். சரி, வரேன். பார்த்து பத்திரமா போப்பா. அம்மா, அம்மா, என்ன எந்திரி. ஏய் ரமாமணி, ஏய் ரமாமணி எந்திரி. ஏய் எந்திரிங்கறல்ல. ரமா, அழாத. ரமா, எந்திரா கண்ணு. எந்திரி, 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 எந்திரிமா. இங்க வா, இப்படி உட்கார். அழாத, அழாத, அழாத. என்னமாச்சு? ஏம்மா எங்களை இப்படி கொடுமைப்படுத்துற? என்னது, நான் உங்களை கொடுமை பண்றேனா? ஆமா, எங்களை இவ்வளவு பெரிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்ட. பொழைக்கிறதுக்கும் எந்த வழியும் செஞ்சு கொடுக்கல. நாங்க இப்ப சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? உன்னதான் நான் போவேனான்னு சொன்னேன்ல. அது எப்படிமா
எப்படிம்மா மாமா இல்லாம நான் மட்டும் இங்க இருக்க முடியும்? நீ அப்பா இல்லாம தனியா இருப்பியா? நான் எதுக்காக அவரை விட்டு தனியா இருக்கணும்? ஆ, நீ மட்டும் உன் புருஷனை பிரிஞ்சு இருக்க மாட்ட, நான் மட்டும் என் புருஷன் இல்லாம தனியா இந்த வீட்ல இருக்கணுமா? பைத்தியக்காரி, உங்க அப்பாக்கும் உன் புருஷனுக்கும் வித்தியாசம் இல்ல? ஆமா, என்ன பெரிய வித்தியாசம்? அப்பாவும் தான் வேலை வெட்டிக்கு போகாம இந்த வீட்டையே வெட்டியா சுத்தி சுத்தி வராரு. என் புருஷன் கூட அப்படிதான் வராரு. கல்யாணம் கையோட அவரை ஏதாவது வேலை வெட்டிக்கு அனுப்பி இருந்தா அவருக்கும் இந்நேரத்துக்கு பொறுப்பு வந்து உருப்பட்டிருப்பாரு. ஆனா நீதான் எல்லா தப்பும் பண்ண. உனக்கு வேலை செய்ய எடுப்படி ஆள் வேணும்னு அவரை கையாள் மாதிரி வச்சுக்கிட்ட. அதனாலதான் அவர் இப்படி ஆயிட்டாரு. இப்ப நீயே அவரை தப்பு சொல்றல்ல. வேலை வெட்டிக்கு போலனால உங்க 2 பேரையும் நான் நல்லபடியா தானே பாத்துக்கிட்டேன். ஆனா அந்த ஆள் என்ன பண்ணா? எனக்கே துரோகம் பண்ணா. அது தப்புதானே? அதான் வெளியில அனுப்பிச்சிட்டேன். இல்லம்மா, அவருக்கு ஒண்ணுமே தெரியாதா? எல்லாமே அந்த சக்தி தான் செஞ்சுதான். எனக்கும் தெரியும் அந்த சக்தி தான் எல்லாம் பண்ணான்னு. ஆனா அவளுக்கு இவர் துணை போனார்ல. அம்மா, மாமாக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றேன். அப்புறம் அவர் துணை போனார்னு சொன்னா என்னம்மா அர்த்தம்? எனக்கு அந்த சக்தியை பத்தியும் தெரியும், உன் புருஷனை பத்தியும் தெரியும். 10 ரூபாய் கொடுக்கறேன்னு 20 ரூபாய் கொடுத்தா போதும். உன் புருஷன் எதை வேணாலும் செய்வான். அந்த ஆளை பத்தி பேச்சே வேண்டாம், விடு. நீ பேசாம வீட்டுல இரு. அதெல்லாம் இருக்க முடியாது, நான் மாமா கூட தான் இருப்பேன். நீ எனக்கு ஒண்ணும் தர வேணாம். என் பேர்ல தியேட்டர் இருக்குல்ல, அந்த பத்திரத்தை கூட அதை வச்சு நாங்க நல்லபடியா பொழைச்சுக்கிறோம். எதுக்குத்தான் இங்க வந்தியா?